பா சொல்லுப்பா. அம்மா வந்து ஏரி வேலைக்கு போயிடுச்சுப்பா, சாப்பாடு செஞ்சுட்டேன். நீ ஏதாச்சும் குழம்பு இல்ல ஏதாச்சும் செஞ்சு தரியா? நீங்க போயிட்டு எதனா டிவில எதனா பாத்துன்னு இருக்குப்பா, நான் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம்பா. சரியாப்பா? சரி, பாப்பாங்களை இட்டு போய் டிவி பாருப்பா. பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கேட்டதுனால இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி ஏற்றிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, 2 பிரியாணி இலை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 கிண்டு, அந்த பக்கம் ஒரு 4 கிண்டு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மண்பாண்டத்தில் செய்யும்போது அந்த சமையல் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுவும் நாட்டுக்கோழி கறிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், பெருமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 திருப்பு, அந்த பக்கம் 4 திருப்பு திருப்பின பிறகு குக்கரில் அவிச்சு வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால குக்கரில் அவிச்சு சேர்த்துங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிள்ளைங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே கிட்ட வந்துடுவாங்க போல். அவங்களுக்கு நல்ல வாசனை மனமும் நல்லா இருக்குது. நல்லா கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான நாட்டுக்கோழி ரெடி. இன்னைக்கு அப்பா வந்து கறிக்கிழமை செஞ்சுக்கிறாரு. வாசனையா சும்மா தூக்குது. வேற லெவல் டேஸ்ட்ல அப்பா செஞ்சுக்கிறாரு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்றேன்பா. வேற லெவல் பா, செம்ம டேஸ்ட் பா.